நாகப்பட்டினத்தில் பொன்விழா கண்ட ஏடிஎம் மகளிர் கல்லூரி வரலாற்றுத்துறையின் பாரம்பரிய சுற்றுலா கல்வெட்டு படியெடுக்கும் பயிற்சி நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் சோபியா பொற்செல்வி தலைமை தாங்கினார். கல்லூரி கல்வி ஆலோசகர் சிவகாம சுந்தரி நிகழ்வில் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டு மற்றும் தொல்லியல் துறை இணை பேராசிரியர் துளசேந்திரன் கலந்து கொண்டார். நிகழ்வில் நாகை மாவட்டத்தின் தொன்மை, கல்வெட்டுகள் சிறப்புகள், பாரம்பரியம், வணிகம் போன்றவற்றை எடுத்துரைத்து பின்னர் முதலாம் ராசராச சோழனின் மெய்கீர்த்தியானை படியெடுத்து மாணவிகளுக்கு படியெடுக்கும் முறை மற்றும் அவற்றை பாதுகாத்தல் ஆகியவற்றை செய்முறையாக விளக்கினார். தொடர்ந்து கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவிகள் படியெடுக்கும் முறையினை செய்து காட்டினர். இந்நிகழ்வினை வரலாற்றுத்துறையின் தலைவர் அன்பரசு ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வில் கல்லூரியில் துறை சார்ந்த ஆசிரியர்கள், வரலாற்றுத்துறை மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்புறம் நோட் பண்ணிட்டே வாங்க. பட்டணம் நாகப்பட்டினத்துக்கு நிறைய பேர் உண்டு. கிட்டத்தட்ட இதுக்கு 10 பேருக்கு மேலே இந்த ஊருக்கு பேர் ஒவ்வொரு காலகட்டமாக மாறி மாறி வந்திருக்கு. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு செய்தி வந்து ஆர்கிடெக்சர் ப்ளஸ் கோயிலை பற்றி ஒரு தம்பி சொல்லுவார். ஒரு செய்தி எழுதிங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக நான் பட்டணம்னா என்ன? கடற்கரை பகுதி ஒட்டி இருக்கிற பகுதி. ஸோ பட்டணம் வந்துச்சு. ஆனால் முன்னாடி இருக்க நாகப்பட்டினம் எங்கேருந்து வந்திருக்கோம்? நாகர்கள் அப்படின்னு ஒரு குழு பீப்புள் வந்து இருந்ததால் ஸோ இது நாகப்பட்டினம்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த கோவிலோட புராணப்படி, இந்த ஊரோட புராணப்படி இருக்கோம் அப்படின்னா இடத்துக்கெல்லாம் முன்னாடி வந்தார். எப்போ வந்தாருன்னு தெரியாது. எந்த புராணப்படி உள்ளே அடங்க மாட்டாருன்னா சுவாமி பிறந்து ஆதி புராணம் ஏன் ஒரு புண்ணியம் சொல்கிறோம் பார்த்தீங்களேன். அது சில செய்திகள்லாம் சில செய்திகளும் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க காயின்லாம் பார்த்துருக்கீங்களா? பவுன் காசுலாம் பார்த்துருக்கீங்களா? பவுன் காசு தான் எப்போ கொடுக்குறாங்களா? பவுன் எடுத்துருக்காங்க. அது இல்லை, பழைய காலத்தில் வந்து பவுன் காசுலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு நிலம் தானம் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்கு நிலம் தானம், கோவிலுக்கு வந்து எதுக்கு நிலம் தானம் கொடுக்குறாங்க? கோயில் கட்டுறதுக்கு, கோயில் கட்டுறது கூட கொடுக்குறாங்க. அப்போ பூஜைகள் செய்வதற்கு, சேத காலங்களில் பூஜை செய்வதற்கு இதெல்லாம் பணம் பண்ணுறது. அதே போல் வந்து உங்களுக்கு இந்த முதலாம் ராஜேந்திரனுடைய காலத்தில் ஒரு ஸ்ரீ விஜயம்னா என்ன சொல்லுவாங்க? கடாரம் கொண்டான்னு சொல்லுவோம் இல்லையா? கடாரம் கொண்டாங்க. நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆர்கியாலஜிஸ்ட். அதுதான் என்னோட ட்ரீம் கூட. இங்கே வந்து கிளாஸ் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அப்புறம் வந்து என்னோட சொந்த ஊர் நாகப்பட்டினங்கிறதுனால நாகப்பட்டினத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்தில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க, இந்த பகுதியில் எப்படி அந்த பேர் உருவானுச்சு, வேறு என்னென்ன பேர் இருந்துச்சு, எந்த மாதிரியான கிளாஸ் எடுத்தாங்க. அதில் எனக்கு நானும் இந்த ஊர் தான், ஆனால் நாகப்பட்டினத்தை பற்றி இந்த கோவில் பேர் கேட்டால் நீலாயதாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு தான் சொல்ல தெரியும். இப்போ தான் சாயரோகணன் கோயில் அப்படின்னு தெரியுது. அப்புறம் நாகப்பட்டினத்துக்கு இவ்வளோ பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேரும், ஒவ்வொரு இடத்துல இதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. பட்டின கூட்டுறத்து நாகப்பட்டினம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டில் இருக்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க நாகப்பட்டினத்தோடது. எனக்கு இந்த ஊர் கேட்டால் நாகப்பட்டினம் அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ இடத்துல இவ்வளோ ஒரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு பெருமையான விஷயம்னா எங்கள் ஊரை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது நுழைவாடி என்கிற நம்பியா நகர் 63 நாயன்மார்கள் ஒருவரான அதிபத்த நாயனோட வரலாறு இங்கே இருக்கு. இதனால எங்கள் சமுதாயமும் எங்கள் ஊரும் எல்லாருக்குமே தெரியப்படுது. இங்கே வரவங்க எல்லாருமே அங்கே என்ட்ரன்ஸ்ல பிக்சர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. எத்தனை பேருக்கு அதிபத்த நாயனோட ஸ்டோரி தெரியாது. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்த பிறகு அந்த ஸ்டோரி மூலம், அந்த ஒரு வரைபடம் மூலியமாகவே அந்த ஸ்டோரியை பற்றி தெரியும். இப்போ எனக்கு என்னன்னா எத்தனையோ தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு தடவை வரும்போது இந்த சாமியை பார்க்குறது, இங்கே உள்ள இந்த கல்லை பார்க்குறது, இது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக கவனிக்கும் போது இங்கே உள்ள கல்வெட்டு, இது எப்போ கட்டியிருப்பாங்க, இது எந்த காலத்தில் இருந்திருக்கும், இங்கே யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, நம்மளோட வரலாறு எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆராயணும். ஸோ வந்து ஹிஸ்ட்ரியாக படிக்கும் போது மட்டும்தான் ஒரு கோவிலை கூட கலை புராணமும் சரி, அங்கே எத்தனை பேர் ஆனாங்க, அதோட வரலாறு எல்லாமே தெரியும். ஒரு சாதாரணமாக நான் வந்துட்டு போகும்போது சாமியை தரிசனம் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொரு விஷயம், சார் சொன்னார் எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்குது அப்படின்ட்டு. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அதிபத்த நாயனாரை பற்றி இங்கே பேசும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இன்னமும் அந்த பழமை மாறாமல்
வந்து இங்கேருந்து புனித நீர் எடுத்துட்டு போயிட்டு அதிபத்த நாயனார் கோவிலில் வந்து தரிசனம் பண்ணி அவருக்கு எப்படி ஒரு கதை இருக்குமே, கடலுக்கு போவார், தங்க மீன் கிடைக்கும், அது சிவனுக்கு விட்டார், அதனால சிவன் காட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்கள் அங்கே ஒரு நாடக கதையாக எப்போதுமே வருஷம் நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் நாங்கள் எப்போதுமே எங்கள் ஊர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு திருவிழாவை நடத்துவோம். இதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறையா ஹிஸ்ட்ரியில் நான் இப்போ பிறந்து வளர்ந்த ஊர் ஒரு ஹிஸ்ட்ரியாக அதுக்கு இன்னொரு பேர் பழைய துறைமுகம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த துறைமுகத்துக்கு நுழைபாடி அப்படின்ற ஒரு பேர். அது வந்து துறைமுகமாக இருந்தனால அப்போல காலத்தில் நுழைபாடி அப்படின்னா அதை வந்து மறுபடியும் நம்பியார் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்து இப்போ நம்பியார் நகர் அப்படின்னு இப்போ ஒரு ஊரே இருக்குது. ஏன் அந்த நம்பியார் அப்படின்ற பேர் யூஸ் பண்ணுச்சுன்னா அங்கே நிறைய நம்பியார்கள் வாழ்ந்ததுனால அந்த ஊருக்கு வந்து இப்போ மறுபடியும் நம்பியார் அப்படின்ற ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும். இன்னொன்று நம்ம வர ஜென்ரேஷன் தான் அதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ நிறைய பேர் ஸ்கூலில் நிறைய பேர் வராங்க, நானே நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன். ஒட்டடெல்லாம் படிஞ்சு தூசியாக இருக்கும்ல, அதனால முதல்ல எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம படி எடுக்கிற அளவுக்கு நல்லா கழுவி இனிமேல் சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கல்வெட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு கல்வெட்டு சின்னதாக இருக்கலாம், ஒரு கல்வெட்டு நீட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு நீட்டு போக்கில் கல்வெட்டு இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம பேப்பரை கட் பண்ணிக்கணும். இந்த பேப்பர் பேர் வந்து மேப்ளித்த பேப்பர். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்வெட்டில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் பேப்பரை கொஞ்சமாக நனைச்சிக்கணும். காற்று இல்லாமல் நல்லா காற்று இல்லாமல் தண்ணி நினைச்சிட்டா அதுவே ஸ்டிக் ஆயிடுமா மேம் அந்த ஸ்டோனோட? ஆமாம், தண்ணி ஒட்டிட்டா கொஞ்சம் என்ன ஒட்டுக்கு இந்த இது எங்க ஸ்பாட்ச் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி அங்கேயே இருப்பேன் எல்லாம் அடிச்சுட்டு இது பேர் பீட்டிங் ப்ரஷ். இதை வச்சு கல்வெட்டில் அந்த பேப்பர் மேலே லைட்டாக உள்ளே போகிற அளவுக்கு அடிக்கணும். வேகமாக அடிச்சிட்டாலே பிடிக்கவே இல்லை. இது பேரு டேபர். இது வந்து இந்தியன் இங்கு வந்துட்டு போட்டு கலந்து வச்சுக்கோம். இதை வந்து கல்வெட்டு மேல அடிக்க வச்சிருக்கேன். ராஜராஜனுடைய கல்வெட்டு வம்சமா திருமகள் போல பெருள திரு அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மங்களச்செல்வி இருக்குது. திருமகளை போல பெருள செல்வி தெரியுதா ஓரளவுக்கு? போல அந்த ஒத்தகம் ரெட்டகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சில எழுத்துக்களில் வந்து நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கணும். திருமகள் போல பெருநில செல்வியும் அப்படின்னு வருது பாருங்க. இங்கே போயிட்டு திரும்பி மடங்கி வரும். அப்புறம் அந்த ரெண்டாவது செக்ஷனில் வருது என்ன வருது, நுளம்பபாடி குடமலை நாடு பாரு. மண்டலமும் அதுக்குள்ள அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு தொழுதகை. தொழுதகை விளங்கும் யாண்டே செழிய காயிரத்துக்குள்ள டெக்னாலஜி கரெக்டாக இது கன்ஃபியூஸ். இது இப்படியே இது தள்ளிட்டு
எழுத்து. இது வந்து அதனுடைய மெய்கீர்த்தி தொடங்குறதுனால உங்களுக்கு அந்த எழுத்துன்னு கண்டுபிடிக்கும். இதே போல் ராஜேந்திரன் கல்வெட்டு அப்படின்னாக்கா திருமண்ணி வளர அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். திருமண்ணி வளர அப்படின்னு வரும். ஒவ்வொரு அரசனுக்கும் இது பேப்பர் பிடிச்சிங்க, பேப்பர் பிடிச்சிங்க. அடிச்சுட்டே அப்படியே இது பண்ணிட்டே போ. அம்மா இங்க எடுங்க. வேணுமா சார்? இருக்கு எடுத்து இல்லை, எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கு. ஒரு பாக்கெட் எடுத்து ஒரு பாக்கெட் என்ன கேமரா போட இது ராஜேந்திரன். அது மெய்கீர்த்தி வராது, நேராக பன்மரானன்னு ஆரம்பிச்சிடும். ராஜகேசரி பன்மரான ராஜேந்திர சோழ தேவர் கேண்டு. ராஜேந்திர சோழ தேவர் கேண்டு. இது வந்து கிரந்தம். தம்பி சொல்றது எடுத்துக்க மேடம். அடுத்து இந்த தகவோட சுத்தியம் ராஜகேசரி பன்மரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர். ராஜேந்திர இந்திர இந்த தகவல் ஆரோணமுடைய மகாதேவன் வரும். ஸோ பட்டினக்கூட்டுறது நாகப்பட்டினத்துக்கு ஆரோணமுடைய மகாதேவனுக்கு என்ன பண்ணி முக்கியமான கல்வெட்டு அதுதான் போயிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வெள்ளி அடைக்கணும். இப்போ இங்கே சொன்னது அந்த வீரப்பட்டத்தில் வந்துட்டு இந்த வால் வந்து வாலில் என்னென்ன இருந்துச்சு பஞ்சலாம். இதன் மேல் வால் கட்டின பச்சை வீடியோ இங்கே பாருங்க.